Hi students, this is Govind Raj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டினாக இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 100 கொஸ்டின் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், எந்த கொஸ்டின் பார்த்தாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் இருக்கிற உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு 1 மார்க் தான் நமக்கு செக்குன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம 14 out of 14 வாங்கினா புக் பேக் இருக்க சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச்சு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரீசன் அது எல்லாமே படிச்சிங்கன்னா 14 out of 14. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க நம்ம சேனலில் போகிற கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்களாவே மேக்ஸிமம் ஃபுல் மார்க் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது புலித்தேவர். தட் மீன்ஸ் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் டு ரெசிட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் பாலிசி ஆஃப் டெரிட்டரி அக்ரெண்டேஸ்மெண்ட். அது செகண்ட் ஒன்று வந்து பார்த்தா திப்பு சுல்தான் சென்ட் ஆஃப்டர் த வெல்லூர் ரிவால்ட் வந்து கல்கத்தா. நெக்ஸ்ட் கட்டபொம்மன் வாஸ் ஆங்கட் பார்த்தா கயத்தார். டேஸ் வாஸ் டிக்ளேர் த நியூ சுல்தான் பை த ரிபல்ஸ் அட் வெல்லூர்னா பார்த்தீங்கன்னா ஐதர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் டாக்டர் வேர் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேஸ் ஆஃப் 8 yearsனா பார்த்தீங்கன்னா கோபால் நாயக். நெக்ஸ்ட் வந்து 6th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் எஸ் ஆர் வாஷிங்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஒன் த ஃபோர்ஸ் ஆஃப் சென்னிமலை திப்பு திவன் ஃபார்ட் அட் டேஸ் ரிவர் நொயல். நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பிலாங்ஸ் டு காட் வந்து டுடுமியான். 9th ஒன்னுக்கு வந்து சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ் வந்து முண்டா ரிபல்லியன். நெக்ஸ்ட் 10th ஒன்னுக்கு வந்து டபிள்யூசி பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர் 1885. த மேஜர் ட்ரிபிள் ரிவால்ட் which took place in the Chota Nagpur region was the revolt. Option A. Next one, the movement was launched in the parts of eastern Bengal. Next 13th one, Das was the Governor General of Bengal who refused Rani of Jhansi request to adopt session வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து டல்லோசி. ஆப்ஷன் ஏ. 14th one, the play of new written by the Dinamitra. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ரிகார்டட் கோபாலகிருஷ்ண கோகலே as a political guru. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which among the following was declared as independence day 26 January 1930. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15th August சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் அனௌன்ஸ் கம்யூனல் அவார்டு பார்த்தீங்கன்னா ராமசாமி ரொனால்டு. நெக்ஸ்ட் 18th ஒன் வந்து மோகன்தாஸ் காந்தி வாஸ் born in 2nd October 1869. The first round table conference was held at 1930. In 1939, Subhash Chandra Bose became the president of the Congress. Who was the first president of the Madras Sabha வந்து பி ரங்கையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா question number 22, where was the third session of the Indian National Congress held at 1000 lights. National flag was Ravi. அதுக்கப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் question number 24 வந்து ஹோம் ரூல் லீக் வாஸ் ஸ்டார்டட் அன்னி பெசன்ட். பெட்டர் உலகாக்கு வந்து அன்னி பெசன்ட். த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாம்பே. நெக்ஸ்ட் கிளாபாத் டே வந்து பார்த்தீங்கன்னா 17th April 1920. 28th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி. 29th வந்து பார்த்தீங்கன்னா சத்யபுரா இந்த உதயவானம் நியர் மெட்ராஸ் வந்து இதில் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். 29th வந்து அங்கே இருக்கிற வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. பிரகாசம் டி பிரகாசம் 29 டி பிரகாசம். 30th வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் சேலம். அதுக்கப்புறம் 31st வந்து ஆப்ஷன் சி. 32க்கு வந்து பாப்புலர் நோனஸ் த வள்ளலார் பார்த்தீங்கன்னா ராமலிங்கடியில். 33rd செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்டட் பை ஈவேரா பெரியார். 34th த ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 1916. டேஸ் ஃபவுண்டட் திராவிட மகாஜன சபை இன் 18 ரெட்டிமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் 36th இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன் வந்து 1918. 37th was established the Justice Party government சொல்லும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பப்ளிஷிங் 1812 புக் இன் செட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1943. ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் த 14th லைன் போயம் இன் தமிழ் சொன்ன பரதிமார் கலைஞர். ரொம்ப முக்கியமானது. the latitudinal extent of தமிழ்நாடு 8 degree 5 north to 13 degree 35 degree north. the highest peak of தமிழ்நாடு வந்து பார்த்தா தொட்டபெட்டா. the தமிழ்நாடு is the dash largest state in India 11th. நெக்ஸ்ட் retreating monsoon பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். the district which is the largest forest சொல்லும்போது ஈரோடு. மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லும் போது வந்து கடலூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃப்ளோ இன்டு த அரேபியன் சீ பெரியார். த லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் வந்து 76 degree to 18 degree east to 18 degree to 20 degree east. the district which has largest mangrove forest நாவே கடலூர். which of the following districts affected with the sand dunes large extent ராமநாதபுரம். கொஸ்டின் நம்பர் 50 வந்து பார்த்தீங்கன்னா பார்காட். இது புக் பேக் கொஸ்டின். ஆப்ஷன் சி. 51க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொதிகமலை ஹில்ஸ். 52க்கு த ஸ்டேட் which leads the number of roads accidents in India is தமிழ்நாடு. த மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு மேட்டூர். நெக்ஸ்ட் வந்து முல்லை பெரியார் டேம் வந்து 1895. லெதர் டெனரிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் வாணியம்பாடி. நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட் ரொம்ப முக்கியமாக 1077. த லீஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு நீலகிரி. நம்பர் ஆஃப் மேஜர் போர்ட் வந்து 3, மைனர் போர்ட் 15. செகண்ட் ஸ்டேபிள் ஆஃப் ஃபுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து மில்லட். த டெல்டா விச் இஸ் நோன் ஆஃப் கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா சொல்லும்போது காவிரியில். அப்பத்தியார் சொல்லும்போது வந்து மேட்ச்
டச்சபிள் இல்லை. 62க்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் நாட் த ஃபவுண்டர் ஆஃப் த நேம் சொல்லும்போது பாகிஸ்தான். நான் மிலிட்ரி இஷ்யூஸ் வந்து ஆல் த எபோ. த பஞ்சசில் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர் இன் த பார்டர் வித் இந்தியா? 7. ஹூ ட்ரீவ் த பார்டர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் பாகிஸ்தான் வந்து Sir Cyril Ratcliffe. Next 67 வந்து மெக்மார்க் லைன் வந்து இந்தியா அண்ட் சைனா. நெக்ஸ்ட் which country does the India share it longest land border with Bangladesh? Which article India constitution of adopt a foreign policy? Article 51, not related to our foreign policy colonialism. 71, India also conduct the first nuclear test in 1974. Which Indian state is surrounded by the 3 countries வந்து அருணாச்சல பிரதேஷ். மேட்ச்க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 74th வந்து இந்தியா இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா is not a member of a country, 2 only, that means Asian concept la. At 75 வந்து which minister plays a vital role in molding foreign policy அப்படினா external affairs minister, that means பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுவோம். Find out the order of the diplomacy. OPEC வந்து an organization oil exporting country. SAARC வந்து New Delhi. How many Indian states have their boundaries with Nepal? 5. Non-alignments means the freedom to decide on issues independently. 81 வந்து பார்த்தீங்கன்னா adopt universal PDFs in Tamil Nadu. 82 extend assistance through public law 480 America. Income tax is introduced in 1860. Which is the role of government and development policy, foreign policy la, all the above concerned. 85, under which tax one nation one uniform tax goods and service tax, that means GST. The tetrad of ES in Chennai. Which one of the following is not industrial development, MEPS, MEPS. Next, Tirupur is known for the knitwear. 89, a successful industrial cluster entirely provides also. Dash was the first country to GST. Dash tax is wealth tax. Next one, the Dash revolution was born in India. The way of self-sufficient in crime product on the Green Revolution, which are identified the cause of black money, income tax, wealthy tax, compare all the above. So, Tambaram, 95 question 95, which one of the following is not having the leather factory Dharmapuri? Next, pump set and motors are produced most in Coimbatore. Dash often referred as the Manchester of South India. Manchester of South India and Coimbatore solum. Ade Manchester of India solum Mumbai. Next question, in India taxes are include both A and B, that means direct and indirect tax. Dash is home to the largest textile sector in the countries of Tamil Nadu. Dash is the process of providing or obtaining the food on the nutrition. Next, Tamil medium question. Tamil medium mark பண்ணிருக்கோம், go through பண்ணிட்டு வாங்க. So public பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन தமிழ்ல கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம வந்து தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन அது எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும். முதல் வட்ட மேட்ச் நடைபெற்ற 1930 சொல்லும்போது 1916 மணி தன்னாட்சிக்கு தொடங்கிய அன்னி பேசுறதுல முக்கியமான ரிப்பீட்டட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? சேலத்தில் தான் நடைபெற்றது. வள்ளலார் என்ற பிரபல அறிஞர் ராமலிங்க அடிகளார் சுயமரியாதை அறிக்கையை தோற்றுவித்தவர் பெரியார் ஈவேரா. நீதி கட்சி நிறுவனம் 1916. இதெல்லாம் ரிப்பீட்டட் क्वेश्चन தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு புக் இன் சைட் 1812. முதல் தமிழிசை மாநாடு நடைபெற்ற 1941. அதே மாதிரி நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னணி பருவ காற்று வங்கக்கடல். அதுக்கப்புறம் வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லும் போது இது எல்லாமே ரிப்பீட்டாக கூட களக்காடு முண்டந்தரை புலிகள் சரணை அமர்ந்த பொதிகை மலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். பேரிட அவசர கால தொலைபேசி 1077. தமிழ்நாட்டு மிக குறைந்த மக்களடர்த்தி கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. பெரிய மற்றும் சிறிய துறைமுகம் பெரிய துறைமுகம் 3, சிறிய துறைமுகம் 15. ரிப்பீட்டட் நிறைய டைம் கேட்டால் தென்னிந்தியா நெற்களஞ்சி நம்ம காவிரி டெல்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லை போயிருந்தது? 7. சுதந்திரம் பாகிஸ்தான் எல்லைகளை வகித்தவர்கள் சர் சிரில் ரட்க்ளிஃப். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் வெளியுறவு கொள்கை சட்டத்தில் 51. இந்தியா தன் முதல் அணுசோதனை நடத்தியான 1996 கொடுத்துருவோம். 1996 தான் கரெக்டு. இந்திய மாநில அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இந்திய அயலுறவு கொள்கை வடிவமைப்புக்கு எந்த அமைச்சர் முக்கியமான? வெளியுறவுத்துறை அமைச்சர். நெக்ஸ்ட் ஒபெக் எண்ணெய் ஏற்றுமதி உற்பத்தி நாடுகள். இது எல்லாமே ரிப்பீட்டட் நிறைய டைம் பார்த்தது தான். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா வந்து ஒரே நாடு ஒரே மாதிரி வரையினா நிறைய டைம் கேட்டேன். ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகள் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஏசியாவின் டெட்டர் சென்னை. அதே பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து இப்போ பின்னலாடை தயாரிப்பு, அது நமக்கே தெரியும். டேஸ் இந்தியாவில் தோன்றி உணவு தானிய உற்பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலை இல்லாத தோல் தொழிற்சாலை இல்லாத தருமபுரி. குழாய்கள் மற்றும் நீர் வந்து கோயம்புத்தூர். அதை தென்னிந்தியா மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவில் உள்ள வரிகள் வந்து இரண்டு ஆம் மற்றும் தன்மீன் நேர்முகம் மற்றும் மறைமுக வரிகள். மிகப்பெரிய நெச தொழில்துறைக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குது. உடல் நன்று மலர்ச்சி ஊட்டச்சத்து. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் 1 மார்க். இதில் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இதுக்கு ஆன்சர் இது வரும், இது வந்து மாறிக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு இது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக், தட் மீன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே தெரியும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பேப்பர் பர்சன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தடு படி நீங்கள் எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ணி நல்ல மார்க் எடுங்க. ஃபஸ்ட்லேருந்தே படித்ததே தப்பு இல்லாத எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.